கொடுக்கறான். சில பேர்களை அவன் விசேஷமாக்கணும்னு அவனே மாற்றி கொண்டு வந்துடுறான். அந்த சந்தர்ப்பங்களை அமைச்சு கொடுப்பான் அல்லாஹ். நம்முடைய நிலைகளை நாம் எடுத்து இதை சரியாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் ஃபுதுல் பக்ரி என்கிறவர். ஃபுதுல் பக்ரி அவர் சொன்னார், என்னை பற்றி கேட்டால் எனக்கு தெரியறதெல்லாம் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது, அதான் எனக்கு பரிச்சம். என்னை பற்றி என்கிட்ட வேற எதுவும் இல்லை. புது சொல்வார், என்கிட்ட என்ன இருக்குது? கொள்ளையடிப்பேன், கொலை செய்வேன், என்னென்ன செய்ய முடியுமோ இதெல்லாம் செய்வேன், என்கிட்ட நல்லதெல்லாம் காண முடியாது அப்படின்னு அவர் சொல்வார். மக்கா உள்ள வர்றார், அபூ சுஃபியான் அவரை சந்திக்கிறார். அபூ சுஃபியான் புத பார்த்தவன்னு அபூ சுஃபியானுக்கு ரொம்ப சந்தோஷம். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற காலம் உங்களுடைய ஆள் மனதில் பதிவு செய்ய. புத பார்த்த உடனே சந்தோஷம் வந்துச்சு அபூ சுஃபியானுக்கு. அவர் சொன்னார், உனக்கு ஒரு வேலை கொடுக்கறேன், நீ செய்யணும். செய்யறேன், என்ன வேலைன்னு கேட்டார். அதுக்குள்ள எனக்குள்ள அமௌண்ட் கரெக்டாக தந்துடணும்னார். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி தந்துடுவேன். என்ன செய்யணும்? நீ மதீனா போகணும், முகமது ரசூலுல்லாவை கொலை செய்யணும். யாரை பார்த்து வேலையை கொடுக்கிறார்? புதுல் பக்ரியை பார்த்து கொடுக்கிறார். அவருக்கு அது மட்டும் தான் தெரியும். அவர் இலக்கு கரெக்டா வைப்பார், குறி தவறாது, வேற வேலையே தெரியாது. அவரே சொன்னார், என்னை பற்றி எங்கிட்ட கேளுங்க, எனக்கு முன்னால நல்லதெல்லாம் எதுவும் என் கண்ணுக்கு தெரியாது என்றார். அந்த மாதிரி ஆளை ஜூஸ் பண்றார் அபூ சுஃபியான். முகமது ரசூலுல்லாவை போய் நீ கொலை செய்யணும், மதீனாவில் விட்டுறக்கூடாது, உனக்கு 20 ஒட்டகம் தர்றேன்ன. அவர் ஓகேன்றார். சரியான விஷத்தை 2 நாள் உள்ள போட்டு எடுத்து அந்த கத்தியை கொடுத்து அனுப்புறார். அந்த கத்தியை கொடுத்து வர்றார். புது புறப்பட்டு வருகிறார். மதீனா எல்லையிலே நுழைகிறார். அவர் சொல்றாரு, நான் மதீனா எல்லையில நுழைஞ்ச உடனே என் மனசுல ஒரு வகையான எண்ணம் ஏற்பட்டுச்சு, இந்த முடிவு தப்பான முடிவை நோக்கி பயணிக்கிறோமோ. நல்லா யோசிக்கணும். அவர் சொன்ன வார்த்தை, ஒரு சக்திக்கு மீறிய ஒரு காரியத்தை ஏத்துக்கிட்டோமோ என்று ஒரு தயக்கம் எனக்கு வந்துச்சு. வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி, 1000 தடவை சத்தியம் செய்கிறேன், இந்த மாதிரி எந்த காலத்திலும் என்ன எனக்கு வந்தது இல்லை. அந்த மண்ணின் பரக்கத். எந்த மண்ணின் பரக்கத்? அல்லாஹ் ஒருத்தரை கொண்டு வந்து அவன் விசேஷமான இடத்துல வைக்கணும்னு நினைச்சிட்டா எத்தனை கீழே இருந்தாலும் அல்லாஹ் தகுடுபடி ஆக்கி மேல கொண்டு அவன் கொண்டு வரணும், ரப்பு கொண்டு வரணும். அதனால நாம அவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டே இருக்கணும். அல்லாஹ்ட்ட போய் சரண்டர் ஆகுறதுல ஒன்றும் நமக்கு அவமானம்லாம் இல்லை, கண்ணியம்தான் கூடிக்கிட்டே இருக்கும். மதீனாவை நோக்கி நான் பயணித்த போது நினைத்தேன், தப்பான இடத்தை நோக்கி வருகிறோமோ, இல்லை இப்படி ஒரு ஒப்பந்தத்தை நாம் ஏற்றிருக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா என்று நினைக்கிறேன். எந்த ஒப்பந்தத்தை? ரசூலை கொள்ளுகிற அந்த ஒப்பந்தத்தை நான் கையெழுத்து போடாம அந்த ஒப்பந்தம் பேசாம இருந்திருக்கலாமே நினைச்சேன். சரி, நமக்கு இதெல்லாம் பரிச்சமானது, நம்மகிட்டலாம் யாரும் தப்ப முடியாது, வந்துட்டோம் முடிச்சிருவோன்னு உள்ள வந்துட்டார். நேரா தர்பாருக்கு வருகிறார். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி வந்து நேரா உள்ள வந்துட்டார். மஸ்ஜிதில் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வரும்போதே கூப்பிடுறாங்க, வாங்க புது அப்படிங்கிறாங்க. ஆடி போய் நிற்கிறார். பெருமானாருக்கு தெரியும் இவர் எதுக்கு வருகிறார் என்று. அவங்க கல்பு ஓட்டத்தை அறிஞ்சவங்க சொன்னாங்க, புது உட்காருங்கன்னாங்க. அவர் சொல்றாரு, யாரை கொல்றதுக்கு போறேனோ அவரே வரவேற்று உட்கார்ந்து சொன்னது அதுதான் ஃபர்ஸ்ட் தடவைங்கிற. யாரை தாக்குறதுக்கு போறேனோ அவங்களே என்னை கூப்பிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்றது அதான் முதல் தடவை. என்னை கண்டா ஓட தான் செய்வாங்க. உத்தம நபிகள் வாங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்க பக்கத்தில் போனேன், போய் உட்கார்ந்தேன். எங்கிட்ட இருக்குது விஷம் தோய்த்த கத்தி, பயன்படுத்தணும். அவங்கள சுற்றி தோழர்கள் நிறைய இருக்கிறாங்க. ரொம்ப யாரை நான் பயப்படுவேனோ அப்படி ஆள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இவர் பயப்படுற ஆள், அப்படி ஆள்லாம் அங்கே இருக்கிறாங்க. நான் பயப்படுற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம் இருக்குது,
எந்த காரியத்தையும் ரொம்ப லேசா செய்திருவேன். அதனால பக்கத்தில் இருந்தேன். ஒரு செகண்ட் தான் நபிகள் நாயகம் உடனே சொன்னாங்க, என்ன அபூ சுஃபியான் கச்சிதமா அனுப்பின மாதிரி தெரியுது. ஒரு வார்த்தை தான், அபூ சுஃபியான் அனுப்புனதை போல் இருக்கிறதே என்றார்கள். நான் என்னையே மறந்தேன், என் வாழ்க்கையை மறந்தேன். சொல்லட்டுமா, இத்தனை ஆண்டுகள் நான் செய்த குற்றங்கள் எனக்கு கேவலமாக தெரிந்தது. அபூ சுஃபியான் அனுப்புனதை போல் இருக்கிறதே. என்ன உள்ள மறைச்சு வச்சிருக்கிற கத்தி எடுங்க, அந்த விஷம் உங்களை தாக்கிடக்கூடாது. உள்ள மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுங்க, அந்த விஷம் உங்களை தாக்கிடக்கூடாது. அது ரொம்ப விஷத்தை உள்ள வச்சிருக்குது, உங்க மேல அது பற்றக்கூடாது. பெருமானாரின் ஒத்த ஒவ்வொரு வார்த்தையும், நான் சொல்றது அதல்ல. புதுல் பக்ரிய கேவலமான வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு தெரியும், திருடுவது தான் தெரியும், கொள்ளடிக்கிறது தான் தெரியும், கொலை செய்வது தான் தெரியும், நன்மனா என்னாண்டே நான் விளங்க மாட்டேன்னு சொன்னவரை அல்லாஹ் விருப்பப்பட்டான். இவரை புரட்டி எடுத்து ரசூலுடைய தர்பார்ல காலடியில கொண்டு போடணும்னு நினைச்சான். அவரை கொண்டு மக்காவில் நுழைய வச்சு அபூ சுஃபியானுக்கு அல்லாவே ஒப்பந்தம் பண்றான். அவரை பிடிச்சி அங்க அனுப்புவாங்கிறான். அல்லாஹ் அபூ சுஃபியானை அனுப்ப வைக்கிறான். வேலை பார்க்கறது அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உனக்கு தெரியாது. அல்லாமா இப்னுல் கையும் சொல்வார், ஒரு மனிதன் அல்லாஹ் தூங்க வைப்பானா, ருப்பமா யக்கூனு நாஸ் நாயும். அல்லாமா இப்னுல் கையும் மாபெரிய மனிதர், கல்வி உலகம் அவங்கள மறக்காது. மனிதன் அல்லாஹ் தூங்க வைப்பான், அவன் தூங்கிட்டு இருப்பானா. யாரு? மனுஷன் தூங்குவான். வானத்தின் கதவு தட்டப்படும். நான் வானத்தின் கதவுகள் அவனுக்காக தட்டப்படும். அவன் தூங்கிட்டு இருக்கிறான், கைலுலா தூங்குவாரு, ராத்திரி தூங்கிட்டு இருப்பாரு. வானத்தின் கதவுகள் தட்டப்படும். அல்லாஹ்ட்ட மலக்கள் கேட்பாங்க, கதவு தட்டப்படுது, திறங்க, நன்மை வந்திருக்குது, துவா வந்துகிட்டு இருக்குது. யாருக்கு? இந்த மனிதனுக்கு. யார் செய்யறா? ஒரு ஃபகீர் துவா செய்யறாரு, அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் தூங்குவார். ஒரு ஃபகீரின் துஆ வானத்தின் கதவை தட்டும். யார் அந்த ஃபகீர்? மின் ஃபகீரின் அந்தா. அல்லாஹ் அவர்கிட்ட சொல்வானா, நீ எந்த ஃபகீருக்கு, எந்த ஏழைக்கு உதவி செய்தாயோ அந்த ஏழை அந்த உதவியை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பார்க்கிறார். அவருக்கு தேவையான உதவி அதில் இருந்துச்சு. யா அல்லாஹ், இவன் எவ்வளவு பெரிய ஆளா, நீ இவனை ஆக்கணும், இவனுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணும், இவன் பாவத்தை மன்னிக்கணும், இவனெல்லாம் வாழணும் அப்படின்னு அவர் கையேந்துறார். அந்த துஆ வரும். ஆனா நீ அமல் செய்யாம தூங்கிட்டு இருப்பாய். உன்னை தூங்க வைப்பான். உனக்காக வேண்டி விசேஷமான வாழ்க்கையினுடைய ரகசியங்களை எல்லாம் வானலோகத்தை நோக்கி அனுப்புவதற்கான ஏற்பாடு அல்லாஹ் செய்திருப்பான். மீண்டும் கதவு தட்டப்படும். மலக்குகள் கேட்பாங்க, திறங்கள். அதே மனிதன் அவன் தூங்குகிறான். அவன் பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு அவன் அந்த பாதிப்பில் இருந்து விடுதலை அளித்தான். அவன் இப்போது துஆ செய்கிறான். அந்த துஆ அவனின் நலவனுக்காக வந்திருக்கிறது. மீண்டும் கதவு தட்டப்படும். அல்லாமா இப்னுல் கையும் எழுதுறது. மீண்டும் தட்டப்படும். திறங்கள். யார்? அதே மனிதன். அவன் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்காக இங்கே பிரார்த்தனை வந்திருக்கிறது. யார் செய்தார்? ஒருத்தர் கவலையோடு இருந்தார். இவர் அவருடைய கவலைக்கு ஆறுதல் வழங்கினார். அவர் கவலையை போக்கினார், சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லாஹ் நமக்கு நிலையை உயர்த்தணும்னு நினைச்சா படுக்க வச்சுட்டே உயர்த்திடுவான், தூங்க வச்சுட்டே உயர்த்திடுவான். ராத்திரி எல்லாம் நின்று தொழுது, தஹஜ்ஜத்தை தொழுது, இபாதத் செய்து, இரவெல்லாம் கண்ணீர் வடித்து கையேந்தி, பல பேர் அவனுடைய அருளை பெறாம இவ்வளவு வணக்கத்துக்கு பின்னாலும் கடைசி நேரம் களிமா பறிக்கப்பட்டு போயது. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனம்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஹௌஃபு ரஜா ரெண்டும் இருக்கான். ஒரேடியா ரஜா மட்டும் வைக்கக்கூடாது, ஒரேடியா ஹௌஃப்லையும் போகக்கூடாது. பயமும் இருக்கணும், ரஜாவும் இருக்கணும். எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிற பயம். அல்லாஹ் கைவிட மாட்டாங்கிற ஆதரவு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. அவன் நினைக்கிற போது அல்லாஹ் எத்தனை பெரிய சூழ்நிலையும் உண்டாக்கிடுவான். இங்க புதுல் பக்ரிய எல்லாம் உள்ள கொண்டுட்டான். ரசூல் சொன்னாங்க, அந்த கத்தி மறைச்சிருக்கையில எடுங்க, அதுல விஷம் இருக்குது, உங்களை பாதிச்சிடும். சொன்ன போது அவர் சொன்னார், என் வாழ்க்கையின் பழைய காலமெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, எல்லாமே எங்கேயோ போயிட்டு, நான் எவ்வளவு கேவலமானவன் என்பதை எல்லாம் என் கண் முன்னால் இப்போது காட்சி அளிக்கிறது.
நான் முகமது ரசூலுல்லாவை பார்த்தேன், நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், இப்படி ஒரு மனிதரை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. உடனே எனக்கு அவர்களின் கரம் பிடிக்கத்தான் மனசு வந்தது. கரத்தை பற்றினேன். அவர்கள் என்னை ஆற தழுவி தந்தார்கள், களிமாவை சொல்லி கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டேன். நான் இப்போது சொல்கிறேன், என் கடந்த காலத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் இருண்ட காலமும் என் இதயத்தை ரணப்படுத்தும் காலமும் இங்கே பார்த்து இந்த முகம், அவர்களின் கரம், நான் பற்றிய அந்த ஒரு வினாடி அத்தனை காலத்தை விட ஒளிமயமானது. அத்தனை காலத்தை விட ஒளிமயமானது. இப்ப நீங்க ஃபுதுல் பக்ரிய ரவுடிகள் கூட்டத்தில் போய் பார்க்க முடியாது, கொள்ளக்காரர்களிலோ கொலைகாரர்களையோ போய் பார்க்க முடியாது, திருடர்களை பார்க்க முடியாது. அவர் ரசூலின் சஹாபியாக மாறுகிறார். அல்லாஹ்வுடைய ரகசியம். அதனால நம்மை அவன் புரட்டணும்.